ஃப்ராங்க் கேப்ரியோ அமெரிக்காவில் ப்ரொவிடன்ஸ்ன்ற சின்ன ஊரில் இருக்க ஒரு ஜட்ஜு இந்த உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ்ன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக அதான் உண்மை. உங்களில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இவரை பற்றின வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இவரோட ஜட்மெண்ட்டோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்த உடனே இவரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா ஜட்ஜாக இருந்துட்டு இவ்வளோ கைண்டாக எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறாருன்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். Say hi to everybody. Say hi. Without using your good driving record. Thank you. இப்போ ரீசெண்டாக August 20th 2025 அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்டிருந்தாரு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அவர் யாருன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் எந்த மாதிரியான ஜட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காருன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படா இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இப்படி ஒரு கைண்ட் பர்சன் சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ராங்க் கேப்ரியோ யாருன்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். November 24, 1936 தான் அவர் பிறந்தார். அவரோட ஹை ஸ்கூலை வந்து 1953 முடிச்சுட்டு அவரோட பேச்சுலர்ஸ் டிகிரியை 1958 முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோப் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் டீச்சிங் ப்ரொஃபஷன் உள்ளே போகிறாரு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸில் 1954 1962 வரைக்கும் சர்வ் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரோட் ஐலாண்ட் ஆர்மி நேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே சர்வ் பண்ணிருக்காரு. 1962 68 வரைக்கும் அவர் பொலிட்டிக்கல் கரியருக்குள்ள என்டர் ஆகிறாரு. சைட் பை சைட் அவரோட டீச்சிங் ப்ரொஃபஷனையும் விடலை. எங்கேருந்து அவரோட லா ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பவே சைட் பை சைட் நைட் ஸ்கூலில் லா படிச்சுட்டு 1965 அவரோட லாவை முடிச்சிடுறாரு. அங்கேருந்து அவரோட லா ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ எப்படி அவரோட ஜட்ஜ் கரியர் வந்துச்சுன்றதை பார்த்துடலாம். 1985 தான் அவரோட ஜட்ஜ் கரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொவிடன்ஸ் முனிசிபல் கோர்ட்டில் அவர் ஜட்ஜாக நியமிக்கப்படுறாரு. முனிசிபல் கோர்ட்னா என்னன்னா சின்ன சின்ன தண்டனைகள் லைக் டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணுறது, இல்லை சின்ன சின்ன தெஃப்ட்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா லைக் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான தப்புகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த முனிசிபல் கோர்ட்டுன்னு சொல்லலாம். அதில் இவர் வந்து ஜட்ஜாக போயிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு இவரோட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப என்னடா இவருக்கு இவ்வளோ கைண்டாக இருக்காரு, ஒரு வேளை கொலை குத்தெல்லாம் பண்ணால் கூட மன்னிச்சு விட்டுருவார் போலன்னு தான் யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு ஹை கோர்ட் வேறு முனிசிபல் கோர்ட் வேறுன்னு சொல்லிட்டு. ஹை கோர்ட்டில் தான் வந்து பெரிய பெரிய கேசஸ்லாம் வந்து இந்த கொலை குத்தங்கள்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு அங்கே பார்த்துப்பாங்க. முனிசிபல் கோர்ட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் முனிசிபல் கோர்ட்டு இருக்குன்ட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே, எப்படி வந்து இவர் அவ்வளோ ஃபேமஸ் ஆனாருன்ட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா 1988 என்னன்னா அவங்க ஊரில் லோக்கல் சேனல்ஸ்லாம் இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இவர் ஜட்மெண்ட் கொடுக்கறத நம்ம ஏன் வீடியோ ஷூட் பண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்பத்துலேருந்தே இவர் மேலே வந்துட்டு நிறைய பேருக்கு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எதனால் அவர் அவ்வளோ ஃபேமஸாக இருக்காருன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அவரோட கம்பேஷன் நேச்சர்னு சொல்லலாம். கம்பேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களோட பிரச்சனையை அவங்களோட ஷூஸ்லேருந்து பார்க்கறது, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஜட்மெண்ட்லாம் நிறைய பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கைண்டாக இருக்கும். அவங்களோட பிரச்சனையை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஜட்மெண்ட் கொடுப்பாரு. சப்போஸ் அவங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மேலே போட்டிருக்க ஃபைன் கூட நிறைய கேன்சல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதனாலேயே இவர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. How about $35 court cost? Yes! How about 5 days in jail? Yes! Am I making you nervous? I'm so sorry. No. I'm not trying to make you nervous. 2015 யூடியூப் நல்லா எவால்வ் ஆகிட்டு இருக்கப்போ இன்னுமே அவர் ஃபேமஸ் ஆக நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சேனலோட பேர் என்னன்னா கார்ட்டூன் ப்ரொவிடன்ஸ், அதாவது ப்ரொவிடன்ஸ்னு அவங்க ஊர் பேர். கார்ட்டூன் ப்ரொவிடன்ஸ்ன்ற சேனலில் இவரோட ஜட்மெண்ட்லாம் எடுத்து வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. 2017 இவரோட வீடியோ நல்லா வைரலாக ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் இவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. எப்படா இப்படி ஒரு ஜட்ஜு எப்படி இவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறாரு, அவர் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வருது. 2022 பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு 500 மில்லியன் வியூஸ் வரைக்கும் ஓவராலாக போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனாலேயே அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனான்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா
இவரோட கிளிப்பிங்ஸ்லாம் நிறைய ஷேர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இவரை பார்க்குறவங்களுக்குலாம் இவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஈவன் நிறைய செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே இவரோட வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் 1-2 இவர் கொடுத்த ஜட்மெண்ட்லாம் எனக்கு பிடிச்சதை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது இவரோட ஜட்மெண்ட் பிடிச்சது தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ஒன் ஆஃப் த கேஸ் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான தாத்தா, அவருக்கு வந்து ஏஜ் வந்து 96. அவர் வந்து டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டார் போல். அவர் வந்து கோர்ட்டுக்கு வர வச்சுருக்காங்க. நம்ம ஜட்ஜு கேட்குறாரு, எதனால் ஓவர் ஸ்பீட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து 96 இயர்ஸ் ஆகுது, என் பையனுக்கு வந்து 63 வயசு, பையன் வந்து கேன்சர் பேட்டில் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து பிளட்டு மாற்றணும், அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் நான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே இந்த ஜட்ஜு வந்துட்டு யூ ஆர் அ குட் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு every 2 weeks because he's got cancer. You are a good man. உங்களை ஒரு நல்ல பர்சன்ட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த இன்சிடெண்ட்டை அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வரதால ஒரு ஃபன்னாக கூட அதை ஹேண்டில் பண்ணுறாரு. என்னன்னா, நீங்கள் என் மேலே ஒரு ப்ரெஷர் போட்டிங்க, என் பையன் இங்கே தான் வெயிட் பண்ணுறான் பாருங்கள், நான் வந்து இதே மாதிரி பண்ணணுன்ட்டு என் பையன் எதிர்பார்ப்பான்ற மாதிரி அவரை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் வச்சுக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நமக்கே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். இது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்டு. இன்னொரு ஒரு ஜட்மெண்ட் எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு சிங்கிள் மாம் வந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களுமே ஏதோ ஒரு தப்பு, சின்ன தப்பு தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போல். அதனால அவங்களுக்கு வந்து $20 இல்லை $50 ஃபைன் போட்டிருக்காங்க. எதனால் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சினால தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ஜட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, எங்கே உங்கள் குழந்தை உங்ககிட்ட இல்லையான்ற மாதிரி கேட்டு, அவங்க வந்து 10 months தான் ஓல்டு, எனக்கு வந்து ஏர்னிங்ட்டு ஒன்றுமே கிடையாது, இப்போ இந்த ஃபைன் அமௌண்ட் கூட என்னால் எப்படி கட்டுறதுன்னு தெரியலன்னொடனே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, உங்களுக்காக இந்த உலகத்தில் ஒரு சில நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்க, என்கிட்ட ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு $25 கொடுத்துட்டு இந்த மாதிரி சிங்கிள் மதர் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃபைன் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் இதிலேருந்து உங்களுக்கு ஒரு $20 வச்சுட்டு நான் ஃபைன் அமௌண்ட்டாக கட்டிட்டு ஏன் மூலியமா உங்களுக்கு ஒரு $50 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. We're going to give you $50 in cash for you to use to take care of your baby. Thank you so much. You're getting emotional. Thank you guys. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜட்மெண்ட்ஸ், ஒரு நல்ல ஜட்மெண்ட் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அவரோட யூடியூப் சேனல்லே போய் பாருங்க. ஒன்ஸ் அகைன் அவரோட சேனல் பேர் சொல்கிறேன், என்னன்னா கார்ட்டூன் ப்ரொவிடன்ஸ். யூடியூப்ல தேடினீங்கன்னா இருக்கும். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு புக்குமே வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கோட பேர் என்ன, கம்பேஷன் இன் த கோர்ட். அது இப்போ தான் ரீசெண்டாக 2025 February தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ புக் வாங்கி படிக்கணும்னா கூட நீங்கள் படிக்கலாம். அவர் இப்போ ரீசெண்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டார். அது என்னன்னா, ஃப்யூச்சர் என்ன கொண்டு வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சில திங்ஸை கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. உங்களை சுற்றி ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், நீங்கள் ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கலாம், உங்களை சுற்றி ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள்லேருந்து இன்னொரு நாள் போகிறப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எதையுமே கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கோங்க. பீப்புள் கிட்ட கைண்டாக நடந்துக்கோங்க. இதுதான் அவர் வந்து லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனார். அவர் வந்து எப்போ ரிட்டையர் ஆனார்னு பார்த்தீங்கன்னா October 2023 தான் ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆன கொஞ்ச நாள்லேயே அவர் என்னன்னா பேங்க்ரியாட்டிக் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுது. ஆனாலுமே அவரோட ஹோப் அவரை விடலை. இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தார். நிறைய வீடியோஸ், அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கூட நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தார். அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா த ரியல் ஃப்ராங்க் கேப்ரியோ அவரோட இன்ஸ்டா பேஜில் போய் அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அவர் ரொம்பவே ஆக்டிவாக தான் இருந்து ரொம்ப ஹோப்பாக இருந்தார். லாஸ்ட்டாக ஒரு சில வீடியோஸில் கூட என்ன போட்டிருந்தாருன்னா, உங்களோட ப்ரேயர்ஸில் என்னை வைங்க, ஏன்னா நான் ப்ரேயர்ஸை ரொம்ப நம்புறவன் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தார். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். இவர்கிட்டருந்து நம்ம என்ன டேக் அவே எடுத்துக்கலாம்னா, பீப்புள் கிட்ட நல்ல கைண்டாக நடந்துக்கணுன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு டைம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற நிறைய டேக் அவேஸ் இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். உங்களில் நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானுமே எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பை.